வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024 ஸ்கேன் காப்பி தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஸ்கேன் காப்பி தான். சென்டம் மார்க் 75 out of 75 எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க எப்படி ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துட்டேன். லைவ் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வெப்சைட் போயிருங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒரு பகுதி ஷோ ஆகும். இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா கிளிக் பண்ணுங்கள். நமக்கு சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் டேரக்ட் லிங்க். இந்த எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் டேரக்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். 6 நம்பர் இருக்கணும். பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டிக் விழுந்துருச்சு. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா கொடுக்குறேன். என்கிட்ட நம்பர் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்கேன் காப்பி அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச்னு கொடுத்தா எனக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். நான் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கான ஸ்கேன் காப்பி காட்டும். அதை நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் நமக்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணக்கூடிய போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சயின்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தேன்னா சர்ச் அனதர்னு இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு வெப்சைட்டை கொடுத்துமே வந்து இங்கே வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடியும். வேறு ஒரு வெப்சைட் கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா, நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதை சர்ச் அனதர்னு கொடுத்தா நீங்கள் இன்னொரு இதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ 3வது ஆன்சர் ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுவும் தமிழ் மீடியத்துக்கான ஒரு 10th சயின்ஸு சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸ்கேன் காப்பி கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 75 out of 75 எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. எதுவுமே மிஸ்டேக் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு வந்து 12 வந்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் மார்க்கிங் ஸ்கீமில் அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பேஜ் நம்பர் 2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, புற்றுநோய் செல்களை உடலின் தொலைவின் பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன. இதற்கு மெட்டாஸ்டாட்டிக்ஸ் எனப்படும். தோற்ற வெப்ப விரிவு குணகம்னா என்ன, ஓரளவுக்கு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமன் திரவத்தின் ஓரளவுக்கு பருமனுக்கு உள்ள தகவல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துரு என்பது யாது சமன்பாடு. இரும்பானது ஈரக்காற்று வினைபுரிந்து பழுப்பு நீர் ஏறிய பெரிக் ஆக்சைடை உருவாகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து தனியாக எழுதணும். டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு, ரியாக்ஷனுக்கு 1 மார்க்கு. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் உலோகம்னா என்ன, சம் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க. பிஹெச் சம்மு. இதயத்தின் பேஸ் மேக்கர்னா என்ன, இவை இதய துடிப்புகளுக்கான மின்தொடலை தோற்றுவித்து இதய தசை சுருக்கத்தை தூண்டுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைராய்டு கிளாண்டோட டயக்ராமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டீனா என்ன. ஏங்கிறது தைராய்டு குருத்தெலும்பு, பிங்கிறது தைராய்டு சுரப்பி, சி வந்து திரளை, டி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல். தைராய்டு குருத்தெலும்பு, தைராய்டு சுரப்பி, திரளை, மூச்சுக்குழல். டயக்ராமும் ட்ரா பண்ணியிருக்காங்க. பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலைமத்தின் வகைகள் இனேஷியான்னு சொல்லுவோம். ஓய்வில் நிலமம் அதுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் சென்டம் பேப்பர் வேல்யூஷன் இது 75 out of 75 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கப்படுத்தோட 3 பண்புகள். ஸோ 3 பண்புகள் 4 பண்புகளே வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. இருந்தாலும் 3க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணி மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சலவை பெட்டி, மின்சுடேற்றி, மின்சார அடுப்பு, வெந்நீர் கொதிகலன். ஸோ நெக்ஸ்ட்டு 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் கொடுத்து கரெக்டாக நீட்டாக எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். அடுத்து டென்டல் ஃபார்முலா ரேபிட்டு, முயலுடைய பல் வாய்ப்பாடு பொறுத்த வரைக்கும் முயலின் வாய்ப்பாடுன்னு எழுதி ஃபஸ்ட்டு இன்சிசர் 2/1, கேன் இஸ் 0/0, ப்ரீமோலார் 2/2, மோலார் 3/3. ஸோ டோட்டல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2033/1023. அதே மாதிரி யூப்ளாய்டினா என்ன, நான்மைய நில தாவரங்கள் யூப்ளாய்டி தன்மை பயக்கக்கூடியவை. நான்மைய நில தாவரங்கள் பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை உண்டாக்கும். இவை பொதுவாக மலட்டுத்தன்மை கொண்டவை. அடுத்து நியூரானோட வகைகள், ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுறை நியூரான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடர் நைட்ரிக் அமிலம். காரணம் அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் இவை வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது. ஃபார்முலா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகோட்ரா எண். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவி லென்ஸோட பயன்கள் யாவை, ஒளிப்பட கருவியில் பெரும்பாலும் பயன்படுகிறது.
தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகிறது. நிறப்பிரிகை வரையறை. வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி நீர் போன்ற ஒளிப்புகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன. போக்குவரத்து சைகை விளக்கல் சிவப்பு நிறத்தில் அமைவதற்கான காரணம் சிவப்பு நிறத்திற்கு அலைநீளம் சிதறல் குறைவு, வளிமண்டலத்தில் நீண்ட தொலைவு பயணிக்கும். நகரும் நுண்ணோக்கியோட மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர் பை 0.01 மில்லிமீட்டர். அடுத்து சில டிஜிட்டல்கள் ஹைட்ரோ கார்பன் கிளை சங்கிலி தொடரை பெற்றிருக்கும். தண்ணீரில் இருக்கும் நுண்ணுயிரிகள் இவற்றை மக்கச் செய்ய இயலாது. இதனால் நீர் மாசடைந்து விடுகிறது. ஸோ சால்வ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. செயற்கை ஆக்சிஜன்னா என்ன? ஆக்சிஜன்கள் ஒத்த பண்புகளை கொண்ட செயற்கையாக தயாரிப்படும் ஆக்சிஜன்கள். எடுத்துக்காட்டு 2,4-D 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி எஸ்டிக் ஆசிட். அடுத்து பார்த்தோன்னா சூலோட டயக்ராம். ஸோ டயக்ராமுக்கு 2 மார்க்கு. சூலடி சூல் திசு எதிர் துருவ செல், இரண்டாம் நிலை உட்கரு அண்டம், அதே மாதிரி சினையாற்றியகம் சூழ்துளை. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூழ் காம்பு. ஸோ இதுக்கு ரெண்டாக பாயிண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கணும் முக்கியம். சூழ் திசு 2 சூழ்வுரையால் சூழப்பட்டது. சூளுரை மேல் பகுதியில் இடைவெளி சூழ்துளை ஆகும். ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. சூழ் காம்பு சூளுரை சிதறிய காம்பில் ஒட்டி இருக்கும். கருப்பை 7 செல்களையும் 8 உட்கருகளையும் கொண்டது. மைய துருவ செல் 2 உட்கருக்களை கொண்டது. ஸோ அடிஷ்னலாக பாயிண்ட் எழுதியிருந்தால் அதுக்கெல்லாம் மார்க் கொடுக்கல. கரெக்டாக 7 பாயிண்ட்னா 7 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. ஏஇ எஸ்ஓசி வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதுல நிறைய மார்க் வேரியேஷன் இருந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின கொஷின்ஸ்க்கு எல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்களா? 10th சயின்ஸ் ஆகட்டும், சோஷியல் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எல்லாம் கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா? ரீடோட்டல் பண்ணிட்டீங்களா? டோட்டல் கரெக்டாக வருதா இல்லை ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறீங்களா? கீ வச்சு மெயினாக கவர்மெண்ட் கீ ஆன்சர் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு தெரியும். மெயினாக கீ ஆன்சர் தான். கீ ஆன்சர் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு சென்டம் மார்க் சயின்ஸில் வரும், சோஷியலில் வரும், இன்க்ளூடிங் மேக்ஸ்லேயும் வரும். கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் ஏஇ எஸ்ஓசி எல்லாமே வேல்யூஷன் பண்ணி ஒரு பேப்பர் வந்து சென்டம் மார்க் வந்திருக்கு 100க்கு 100 எடுத்திருக்காங்கன்னா 3 பேர் வந்து தரவாக செக் பண்ணுவாங்க. ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் கூட அதை மறுபடியும் குறைச்சி விடுவாங்க. ஒரு சில பேப்பர்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏஇ எஸ்ஓசியாலே வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துலையும் மார்க் குறைக்க முடியாது. அப்படியே கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி அக்யூரேட்டாக வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் பண்ண மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். இது வரைக்கும் நான் ஒரு 3 ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு 4 ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க எப்படி எந்த அளவு கஷ்டப்பட்டு சயின்ஸில் சென்டம் வாங்கியிருப்பாங்கன்னு பாருங்கள். 100 ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு பரிந்துரையின் பேரில் அப்ளை பண்ணி வந்து பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு மறக்காத என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.